வணக்க நண்பர்களே, ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? இந்த மாதத்தில் குரு அஸ்தமனம், சனி வக்ரம், சூரிய பகவானின் சஞ்சாரம் போன்ற முக்கிய கிரக மாற்றங்கள் உங்கள் தொழில், பணவரவு, குடும்பம், காதல், திருமண வாழ்க்கை, ஆரோக்கியம் என எல்லா துறைகளிலும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். கன்னிராசிக்காரர்களே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இல்லையா? கவனமாக இருக்க வேண்டிய மாதமா? பணவரவு எப்படி இருக்கும்? வேலை மாற்றம் கிடைக்குமா? குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கன்னிராசி நேயர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். நண்பர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் ப்ரோக்ரஸ் வித் பிளானிங், அதாவது திட்டமிட்டு செயல்பட்டால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய மாதம் என்று சொல்லலாம். ஏன் தெரியுமா? உங்கள் ராசி அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே நேரத்தில் சூரியனும் குரு பகவானும் 11ஆம் பாவமான கடகராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இது சாதாரண அமைப்பில் லாபம், புதிய தொடர்புகள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, ஆசைகள் நிறைவேறுதல் ஆகியவற்றை இயக்கும் சக்தி வாய்ந்த அமைப்பு. ஆனால் குரு அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால பலன் கிடைக்க சிறிய பொறுமை தேவைப்படும். சூரியன் 11ஆம் பாவம், அதை பத்தி பார்க்கலாம். ஆடி மாதம் சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சஞ்சரிக்கிறார். 11ஆம் பாவம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா லாபம், வருமானம், நண்பர்கள், நெட்வொர்க்கிங், பெரிய மனிதர்களின் ஆதரவு. இந்த மாதத்துல புதிய தொடர்புகள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஒரு போன் கால், ஒரு மீட்டிங், ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு புதிய வாய்ப்பை உருவாக்கலாம். குரு பகவானும் அதே 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இது பொதுவாக மிகச்சிறந்த பணவரவு யோகம் உண்டாக்கக்கூடிய நேரம். ஆனால் ஜூலை 10 முதல் ஆகஸ்ட் 9 வரை குரு அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால பலன் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன், பிசினஸ் ப்ராஃபிட் அல்லது பெரிய இன்கம் சிறிய தாமதத்துக்கு பிறகு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போது மிகவும் கவனிக்க வேண்டிய கிரகம் எது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி. மீனத்துல வக்கரமாக இருக்கும் சனி கன்னிராசிக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிறார். இந்த அமைப்பு பார்ட்னர்ஷிப்பும், மேரேஜ், பிசினஸ் அக்ரிமெண்ட், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆகியவற்றை சோதிக்கும். ஆனால் சோதனை என்றால் தோல்வி என்று அர்த்தமில்லை. யார் உண்மையாக உங்களுடன் நிற்கிறார்கள் என்பது வாழ்க்கை காட்டும் காலமாகும். இதுதான் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். உங்கள் ராசி அதிபதி புதன் மீண்டும் நேர்கதையில் பயணிக்கிறார். இதனால் உங்களுக்கு உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் கிளியர் ஆகும். டாக்குமெண்ட்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸ், யூடியூபர்ஸ், ஐடி ப்ரொபோஷனல்ஸ் ஆகியோருக்கு நல்ல முன்னேற்றம் தருகிறது. ஆகஸ்ட் 2 முதல் செவ்வாய் 10ஆம் பாவமான மிதனத்துக்கு வருகிறார். இதுதான் இந்த மாதத்தின் கரியர் பூஸ்டர். தொழிலில் வேகம் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். லீடர்ஷிப் வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் செவ்வாய் இருப்பதால் அலுவலகத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம். சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருப்பதால் ஆரம்ப செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உருவாகலாம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கலாம். ராகு கேதுவை பொறுத்தவரை ராகு கேது வக்கர யுகத்தில் இருக்கிறதுனால வேலை மற்றும் உடல்நலம் இரண்டிற்கும் சமநிலை தேவை. கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்தில் நான் அதிகமாக கவனிக்கும் கிரகங்கள் புதன், குரு, செவ்வாய். புதன் உங்களுக்கு தெளிவான சிந்தனையை தருகிறார். குரு லாபத்திற்கான கதவுகளை திறக்கிறார். செவ்வாய் தொழிலின் வேகத்தை அதிகரிக்கிறார். ஆனால் இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி மந்த் என்று சொல்லலாம். வாய்ப்புகள் வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை அடையாளம் கண்டு பயன்படுத்துவர்கள் தான் இந்த மாதத்தின் உண்மையான வெற்றியாளர்கள். இப்போதுதான் இந்த மாதத்தின் மிக முக்கியமான பகுதியை பார்க்க போகிறோம். ஒரு ஜோதிடராக இந்த மாத கிரகமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்த்த போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. என்ன தெரியுமா? இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு கெரியர் growth மந்த் என்று ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்க ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். 11ஆம் பாவத்தில் சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். மேலும் ஆகஸ்ட் 2 முதல் செவ்வாய் 10ஆம் பாவத்துக்கு வருகிறார். இந்த 3 கிரகங்களின் ஒருங்கிணைந்த தாக்கம் தொழில் மற்றும் வருமானத்தில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடும். வேலை பதவி உயர்வை பொறுத்தவரை உங்கள் கெரியரை பொறுத்தவரை இந்த மாதம் 2 கட்டங்களாக இருக்கும். முதல் கட்டம் புதன் வக்ர நிவர்த்திக்கு பிறகு வேலைகள் வேகம் எடுக்கும். பெண்டிங் ஃபைல்ஸ் முடியும். இன்டர்வியூ ரிசல்ட்ஸ் வரலாம். மேலதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பலாம். 2ஆம் கட்டம் எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் 2க்கு பிறகு செவ்வாய் 10ஆம் பாவத்துக்கு வர்றாரு. புதிய பொறுப்பு, டீம் லீடர்ஷிப், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரமோஷன் டிஸ்கஷன் போன்றவை உருவாகலாம். ஆனால் செவ்வாய் இருக்கும் இடத்தில் போட்டியும் அதிகரிக்கும். அதனால ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் இரண்டையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிசினஸ் பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா மாதம் மிகவும் சாதகமான காலம். குறிப்பாக கன்சல்டன்சி, ஐடி சர்வீஸ், எஜுகேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூடியூப், ஆன்லைன் பிசினஸ், மருத்துவம், அக்கௌண்ட்ஸ் அண்ட் பைனான்ஸ் இந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. புதன் உங்கள் ராசி அதிபதி என்பதால் கம்யூனிகேஷன் நல்லபடியாக நடந்தால் பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ ஆகும். சனி 7ஆம் பாவத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்களில் அவசரம் வேண்டாம். நம்பிக்கை மட்டுமல்ல, டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருக்க வேண்டும். பைனான்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இந்த மாதத்தில் மிகவும் வலுவான மாதம் 11ஆம் பாவம். அதனால் பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி? சேலரி இன்கிரிமெண்ட், இன்சென்டிவ், கமிஷன், பிசினஸ் ப்ராஃபிட், போனஸ், சைட் இன்கம், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பலன்கள் கிடைக்கலாம். ஆனால்
குரு அஸ்தமனத்தில் இருப்பதால் பணம் வருவதில் சிறிய தாமதம் ஏற்படலாம். ஆனால் வரவேண்டிய பணம் நின்றுவிடும் என்று சொல்ல முடியாது. லேட் ஆகலாம், லாஸ்ட் ஆகாது. வீடு வாங்க, நிலம் வாங்க, கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய இந்த மாதத்தில் பிளானிங் செய்யலாம். ஆனால் ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது பெரிய முதலீட்டை ஒரு உதயமானத்துக்கு பிறகு செய்தால் இன்னும் நன்றாக இருக்கும். இதுவே கோச்சார அடிப்படையில் பாதுகாப்பான அணுகுமுறை. வெளிநாட்டு வேலை, ஹையர் ஸ்டடிஸ், ரிசர்ச், சாப்ட்வேர் ப்ராஜெக்ட், ஆன்லைன் இன்டர்நேஷனல் பிசினஸ் இவற்றை நல்ல முன்னேற்றம் தருகிறது. புதன் சீராக இருப்பதால் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பான தடைகள் குறைய வாய்ப்பு அதிகம். கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்துல 3 கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பெற்றுள்ளன. புதன் சரியான முடிவுகளை எடுக்க வைக்கிறார். குரு லாபத்திற்கான கதவுகளை திறக்கிறார். செவ்வாய் இந்த வாய்ப்புகளை செயலாக மாற்றுகிறார். ஆனால் சனி ஒரு விஷயத்தை நிறைவேற்றுகிறார். ஒப்பந்தங்களை நன்றாக படியுங்கள், உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறார். ஒரு ஜோதிடராக இந்த மாத கிரகணங்கள் மூலமாக ஆராய்ந்து பார்த்தபோது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் கடந்த சில மாதங்களாக நின்று போன கெரியர் மற்றும் இன்கம்மை மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரும் சக்தி கொண்ட மாதமாக தெரிகிறது. ஆனால் அதனால் இந்த மாதத்தில் வரும் வாய்ப்புகளை சிறியது என்று நினைத்து தவறவிடாதீர்கள். சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு சிறிய வாய்ப்பு தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். கன்னிராசி நேயர்களே, இப்போது இந்த ஆடி மாதத்தில் கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதியை பார்க்கலாம். நண்பர்களே, ஒரு ஜோதிடராக மாத கிரகண அமைப்பை முழுமையாக ஆராய்ந்த போது கன்னிராசிகளுக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வரம், தெளிவான முடிவுகள். ஏன் தெரியுமா? உங்கள் ராசி அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். கடந்த சில வாரங்களாக இருந்த குழப்பங்கள், தவறான புரிதல்கள், தள்ளி போன முடிவுகள் இவை அனைத்தும் மெதுவாக தெளிவடைய ஆரம்பிக்கும். காதலை பொறுத்தவரை கன்னிராசி நேயர்களே, இந்த மாதத்துல காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை சனி 7ஆம் பாவத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால உறவுகளை மிகவும் பொறுப்புடன் அணுக வேண்டும். காதலில் இருப்பவர் உங்க துணையின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிறிய ஈகோ அல்லது கம்யூனிகேஷன் கேப் பெரிய பிரச்சனையாக மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் புதன் சீராக இயக்கம் பெற்றிருப்பதால் பேசி புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு அஸ்தமனத்தில் இருப்பதால் திருமண தேதி முடிவாவதில் அல்லது நிச்சயதார்த்தத்தில் சிறிய தாமதம் ஏற்படலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்துள்ள 11ஆம் பாவத்தில் சூரியனும் குருவும் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி, புதிய உறுப்பினர் வரவு அல்லது புதிய வீடு தொடர்பான பேச்சுகளை ஆரம்பிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் உடல்நலத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு தெரியவில்லை. ஆனால் அதிக காரணமாக மனச்சோர்வு, தூக்கமின்மை, செரிமான கோளாறு, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி போன்ற சிறிய பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் 10ஆம் பாவத்தில் வருவதால் வேலைப்பளு அதிகரிக்கும். அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மிகவும் முக்கியம். ஆன்மீக பலன். ஆடி மாதம் அம்மனின் அருள் நிறைந்த மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு துர்க்கை அம்மன், அபிராமி அம்மன், மாரியம்மன் வழிபாடு மிகவும் நல்ல பலன் தரும். புதன்கிழமையில் விநாயகர் தரிசனம் செய்வதும் புதனின் அருளை பெற உதவும். புதன்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலையை சாத்துங்க. வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை தீபம் ஏற்றுங்க. வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பிங்க. சனிக்கிழமை வெள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடும். ஓம் பூம் புதாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை ஜெயிப்பது மனத்தெளிவுக்கும் முடிவுக்கும் திறனுக்கும் உதவும் என்று ஜோதிட மரபு கூறுகிறது. லக்கி கலர் பச்சை மஞ்சள். லக்கி நம்பர் 5 மற்றும் 6. லக்கி டேஸ் புதன், வெள்ளி, வியாழன். இந்த மாதத்து கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் தெரியுமா? புதன் உங்கள் சிந்தனையை தெளிவாக்குகிறார். குரு லாபத்திற்கான கதவுகளை திறக்கிறார். சூரியன் பெரிய மனிதர்களின் ஆதரவை பெறச்சுகிறார். செவ்வாய் தொழிலில் முன்னேற்ற வேகப்படுத்துகிறார். சனி உறவுகளின் உண்மையான மதிப்பை உணர்த்துகிறார். அதனால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு வரும் ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பயன்படுத்துங்கள். சில வாய்ப்புகள் சிறியதாக தோன்றலாம். அதனால் அதே வாய்ப்பு தான் அடுத்த ஒரு வருடத்தின் மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடும். இந்த மாதத்தின் 3 முக்கிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி, புதிய வாய்ப்புகள், கிளாரிட்டி, தெளிவான சிந்தை, அச்சீவ்மெண்ட், உழைப்புக்கு அங்கீகாரம். வணக்கம் நண்பர்களே, இந்த ஆடி மாத பலன்களை முழுமையா பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிருங்கள். இது போன்ற மாதராசி பலன்கள், கிரகப்பயிற்சி, ஜோதிட ஆராய்ச்சிகள் மற்றும் பரிகார தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் ML Astrology for You யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.